மதிப்பீடு செய்யப்பட இருப்பதால் 40,000க்கும் அதிகமான ஆசிரியர்கள் இந்த பணிகளில் ஈடுபட இருக்கிறார்கள். விடைத்தாள் திருத்தும் பணியில் ஈடுபடக்கூடிய ஆசிரியர்கள் மாணவர்களுடைய அனைத்து விடைகளையும் எந்த ஒரு விடை பகுதிகளையும் விடுபடாமல் அனைத்து விடைகளையும் சரியாக மதிப்பீடு செய்து மதிப்பெண் வழங்க வேண்டும் என்று அந்த சுற்றறிக்கையில் தெரிவித்திருக்கிறது. ஏனென்றால் கடந்த காலங்களில் இது போன்ற சில விடைகளை விடுவிட்டு இருப்பது தெரிய வந்திருக்கிறது. அதன் காரணமாக இது போன்ற ஒரு சுற்றறிக்கையை வழங்கியிருக்கிறது. முக்கியமாக மதிப்பெண்களை பக்கவாரியாக கூட்டி மொத்த மதிப்பெண்களை முகப்பு பக்கத்தில் குறிப்பிடும்போது தவறுகள் நடந்துவிடக்கூடாது, எந்த காரணம் கொண்டும் மதிப்பெண்களை குறைவாக குறிப்பிட்டுவிடக் கூடாது என்றும் தேர்வுத்துறை கேட்டுக்கொண்டிருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோ கிளிப் எல்லாம் பார்த்துருப்பீங்களா? ஸோ ஹாப்பி நியூஸாக தான் இருந்திருக்கும் உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு 4 நியூஸ் இருக்குப்பா. நம்ம தெரிஞ்ச டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பேப்பர் டியூஷன் கேம்புக்கு போயிருக்காங்க. எப்பெல்லாம் நீங்கள் பேப்பர்ஸை திருத்தணும்னு சொல்லி ரூல்ஸ் சொல்லியிருக்காங்க. அந்த ரூல்ஸ் தான் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்கிறேன். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கௌதம் ஸ்டுடியோ சேனலில் எல்லாருமே புதுசாக தான் பார்த்துட்டு இருப்பீங்க. ஏன்னா இது நம்ம நியூ சேனல், பழைய சேனல் பார்த்தீங்கன்னா கௌதம் மீடியா பெரிய சேனல், அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வியூஸ் போக மாட்டேது. ஸோ சேஃப்டிக்கு ஒரு நியூ சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம், இந்த செகண்ட் சேனல். ஸோ பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போட எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும், உங்களை மாதிரி எனக்கும். ஓகேவா? ஓகேப்பா. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ஸ்டடிஸ் மோட்டிவேஷன் நான் உங்களுக்கு தரேன். நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு நீங்கள் ஒரு மோட்டிவேஷன் தாங்க. ஓகேப்பா. ஃபஸ்ட்டு மெம்பராக பார்த்தீங்கன்னா பேப்பர் கரெக்ஷன் எவ்வளோ வேகமாக திருத்த முடியுமோ அவ்வளோ வேகமாக திருத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம டீச்சர்ஸ்க்கு நம்ம ரூல்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? பேப்பர் கரெக்ஷன் கேம்ப்லேருந்து. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஒரு கீ ஆன்சர் வச்சுக்கோங்க. இந்த கீ ஆன்சர் வச்சுட்டு ஓரளவுக்கு இருந்தால் போதும்ப்பா, நீங்கள் மார்க் கொடுத்துருங்க, ரொம்பலாம் நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லை, ஓரளவுக்கு இருந்தால் போதும், மாணவர்களுக்கு மார்க் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவதாக பார்த்தீங்கன்னா சென்டம் அடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பேப்பர்ஸ் மட்டும் கொஞ்சம் நிதானமாக கொஞ்சம் பார்த்து திருத்துங்க. சென்டம் பேப்பர்ஸ் மட்டும் ஒரு டைம் திருத்திட்டா திரும்பி செகண்ட் பேப்பர் எடிஷனுக்கு இன்னொருத்தர் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சென்டம்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? மற்றபடி அந்த ஆவரேஜ் மார்க் எடுக்கிறவங்க பாஸ் ஆகிறவங்க 70+, 80+, அதுக்கெலாம் கவலையே கிடையாது. மார்க்ஸ்லாம் அள்ளி வழங்குவாங்க. ஓகேங்களா? நீங்கள் கவலையே பட தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இல்லாமல் அடுத்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணுறவங்களுக்கு ஸோ ஓரளவுக்கு கண்டிப்பாக என்ன சொன்னாங்கன்னா 40 பேஜ் ஃபுல்லாக ஃபில்அப் பண்ணியிருக்காங்க, ஆன்சர் ஓரளவுக்கு எழுதியிருக்காங்க. அந்த கொஸ்டினுக்கு ரிலேட்டடாக அந்த 1 மார்க் கொஸ்டின்ஸில் வரும் தெரியுமா? இப்போ 2 மார்க் கேட்குறாங்கன்னா 1 மார்க்கில் அது ரிலேட்டடாக ஆன்சர் இருக்கும் தெரியுமா? கொஸ்டின்ஸ் இருக்கும். அது எழுதி வச்சு எது ஒன்று எழுதி வச்சிருக்கான், ட்ரை பண்ணியிருக்கான்னா அதுக்கு 1 மார்க். சப்போஸ் பாஸ் பண்ணுற சமயத்தில் அந்த மாதிரி சமயத்தில் மார்க் கொடுத்து பாஸ் பண்ண பார்ப்பாங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக பாஸ் ஆகிற ஃபெயில் ஆகும் நினைக்கிறவங்களாம் பயப்படாதீங்கப்பா. கண்டிப்பாக எல்லாருமே மார்க் நல்லா எடுக்கணும்னு சொல்லிட்டு பேப்பரை ஃபில்அப் பண்ணிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃபெயில் ஆகிற பட்சத்தில். ஸோ எதுவுமே எழுதாமல் வந்தால் மட்டும் தான் எங்களால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ மாணவர்களும் பார்த்தீங்கன்னா ஏதோ ட்ரை பண்ணியிருக்கணும், நாங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு வழி அவங்க கொடுத்தா தான் எங்களால் பாஸ் பண்ண முடியும். அவங்க எதுவுமே பண்ணாமல் பேப்பர் எதுவும் ஃபில்அப் பண்ணாமல் வந்தால் எங்களால் எதுவும் பண்ண முடியாது. அப்படி தான் டீச்சர் சொன்னாங்க என்கிட்ட. ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கண்டிப்பாக யாரும் அந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டீங்க, எல்லாரும் பேப்பர்ஸை ஃபில் பண்ணிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நல்ல மார்க்ஸே வரும்போ. ஆல் த பெஸ்ட். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி சண்டே பொறுத்த வரைக்கும் இதான் நமக்கு கிடைச்ச அப்டேட்ப்பா. இதுக்கப்புறம் அடுத்த அப்டேட் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டே இருக்கும். நம்ம கௌதம் ஸ்டுடியோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வேறு ஏதாவது டவுட்ஸு சந்தேகங்கள் பயமோ இருந்தால் அதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ரிசல்ட் டேட் அப்டேட்டை உங்களுக்கு நான் அப்புறம் கொடுக்குறேன். இப்போதைக்கு May 8, May 20 சொல்லி ஒரு டென்டேட்டிவ் அப்டேட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அது கன்ஃபார்ம் ஆகலை. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சிக்கன், மட்டன், உங்கள் வீட்டில் என்ன சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ ஓகே சில குட்டி. ஸோ பாய்ப்பா, அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.